சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு புதிய விளையாட்டு அறிவியல் மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் ஒலிம்பிக் அகாடமியில 3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்து அவர் தொடர்ந்து அந்த பயிற்சி கூடத்தை ஆய்வு செய்து பார்வையிட்டு அதே போல வீரர்கள் உடற்பயிற்சி செய்வதையும் கூட பார்வையிட்டார். முன்னதாக காணொலி வாயிலாக தேனி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் சுமார் 6 கோடி மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பளு தூக்குதல் பயிற்சி மையத்தினும் கூட காணொலி காட்சி வாயிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு வளாகத்தில் உள்ள சென்னை ஒலிம்பிக் அகாடமியினுடைய 3வது தளத்தில் 3 கோடி மதிப்பீட்டில் புதிய தமிழ்நாட்டு விளையாட்டு அறிவியல் மையம் அமைக்கப்பட்டிருந்த சூழல்ல அதனை இன்று ரிப்பன் வெட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். உடன் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் உடன் இருந்தார்கள். மேலும் இந்த விளையாட்டு மையத்தின் செயல்திறன், உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், உடலியல், உளவியல் மற்றும் விளையாட்டு மருத்துவம் போன்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கு செயல்திறனை மேம்படுத்தும் உடற்பயிற்சி அறிவியலின் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டு இந்த மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் சுமார் 6 கோடி மதிப்பில் நிர்வாக கட்டடம், அதே போல பயிற்றுனர் அறை, விளையாட்டு வீரர்கள் தங்கும் பார்வையாளர்களுக்கான இருக்கைகள், மரத்திலான தரைத்தளம், கையுந்து பந்து, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ், இறகு பந்து உபகரணங்களுக்கான இரும்பு அறை மற்றும் ஒளிரும் மின்விளக்கு வசதியுடன் கூடிய பன்னோக்கு விளையாட்டு அரங்கத்தினையும் கூட காணொலி காட்சி வாயிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 50 லட்சம் மதிப்பில் பளு தூக்குதல் பயிற்சி மையத்தினையும் கூட காணொலி காட்சி வாயிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.